மேட்ரிசஸ் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். மேட்ரிசஸ் கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பார்க்கலாம்ப்பா. டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இப்போ வந்து பாருங்க, டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். அந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா ஐ ஜே எம் கிராஸ் என், ஆர்டர் வந்து எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ்னு எடுத்துப்போம். இந்த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா எப்படி டினோட் பண்ணலாம்னா, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஏன்னா அந்த டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஏ பவர் கேபிட்டல் டி போடலாம், இல்லைன்னா ஏ பவர் ஸ்மால் டின்னு போடலாம், இல்லைன்னா ஏ பிரைம் அப்படின்னு எழுதிட்டாலும் அது டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஆக்சுவலா டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் உடைய ரோவை காலமாவும் காலம ரோவாவும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம். அப்போ ரோ அண்ட் காலமை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்ப வந்து ரோவை காலமாவும் காலம ரோவாவும் மாத்திட்டோம். அப்போ வந்து அந்த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் என்ன கிடைக்கும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் வந்து நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் வந்து எம் கிராஸ் என்ல இருக்கு, எம் பை என் மேட்ரிக்ஸ்ல இருக்கு ஆர்டர் வந்து, அதாவது எம் ரோ என் காலம்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துரும். டிரான்ஸ்போஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், காலம் வந்து ரோவை மாத்திரணும், ரோ வந்து காலமா மாத்திக்கணும். அப்படி மாத்திட்டோம்னா டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டோம்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்பர் ஆஃப் ரோ நம்பர் ஆஃப் காலம் என்ன வந்துடும் சொல்லுங்க, ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதலாம், அதாவது ரோவும் காலம் மாறி இருக்கிறதுனால ஏ ஜே ஐன்னு போட்டுக்கலாமா, இங்க ரோ இருக்கிறதுனா இங்க காலமா மாறிடும், இங்க காலமா இருக்கிறதுனால இங்க ரோவா மாறிடும் அப்படின்னு எடுத்துட்டு இங்க எம் ரோஸ் என் காலம் ஆயிருச்சுன்னா இங்க என்ன ஆயிரும், என் ரோஸ் எம் காலம் வந்துடும், என் ரோஸ் எம் காலம் அப்படின்னு வந்துடும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? வேணா எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு சம்ம தரனால ஒரு மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு 2 3 4 5 -2 -1 4 8, அடுத்து வந்து இங்க 7 5 3 1 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன மேட்ரிக்ஸ் சொல்லுங்க, 3 rows 4 columns இருக்கு. எத்தனை சொல்லுங்கப்பா, 3 rows 4 columns இருக்கு, 3/4 மேட்ரிக்ஸ் இருக்கு. இது டிரான்ஸ்போஸ் எடுத்தா என்ன வரும்னு சொல்லுங்க, டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்போ ரோவை காலமா மாத்திக்கணும், காலமா ரோவை மாத்திக்கணும். அப்ப என்ன ஆயிரும் சொல்லுங்க, ரோவெல்லாம் காலமா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ரோவை காலமா எழுதுறேன் 2 3 4 5, செகண்ட் ரோவை காலமா எழுதுறேன் -2 -1 4 8, தேர்ட் ரோவை காலமா எழுதுறேன் 7 5 3 1 அப்படின்னு எழுதிட்டேன். சரிங்களா? அப்ப எத்தனை ரோ எத்தனை காலம் வந்திருக்கு, 4 ரோ வந்திருக்கு, 3 காலம், அப்போ 4/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா ரோவை காலமாவும் காலம ரோவும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 1, ஒரு ப்ராப்பர்ட்டி 1ன்னு பார்க்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். அந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு 3 டிரான்ஸ்போஸ் எடுத்தா சேம் மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸ் அப்பா? அதாவது நல்லா பாருங்க, ப்ராப்பர்ட்டி 1 என்ன சொல்லியிருக்குன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? இது புரிஞ்சுன்னு அர்த்தம். அடுத்து ப்ராப்பர்ட்டி 2 பார்க்கலாம் பாருங்க. ப்ராப்பர்ட்டி 2 என்ன பண்றேன்னா, ரெண்டு மேட்ரிக்ஸை எய்தர் ஆட் பண்றேன் இல்லைன்னா செப்பரேட் பண்றேன். ஏ அண்ட் பி இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்றேன் இல்லைன்னா செப்பரேட் பண்றேன், பண்ணிட்டு இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். இப்படி எடுத்தாலும் இல்லைன்னா ஃபர்ஸ்டே வந்து தனித்தனியா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து அடிஷன் ஆர் செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணா ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம், பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் இல்லைன்னா தனித்தனியா மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்து ஆட் பண்ணா இல்ல செப்பரேட் பண்ணா சேமா தான் வந்திருக்கும் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க ப்ராப்பர்ட்டி 3. ப்ராப்பர்ட்டி 3 என்ன பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு இருக்கு, அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்ணிடுறேன், ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்ணிட்டு இப்போ டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். இப்படி பண்ணாலும் இல்லைன்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அடுத்த ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்றோம், இப்படி பண்ணாலும் சேமா தான் இருக்கும். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி 3. வேறு கே இஸ் நோன் அஸ் ஸ்கேலார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கே வந்து என்ன எடுத்துக்கலாம் சொல்லுங்க, ஸ்கேலார்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாருங்க ப்ராப்பர்ட்டி 4. ப்ராப்பர்ட்டி 4ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏபி இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் எடுங்க. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் எடுத்து வர ஆன்சரும் செகண்ட் மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அடுத்து டிரான்ஸ்போஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணா சேம் ஆகும். ஏன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது அந்த ஆர்டர் மாறும் இல்லையா, அதனாலேயே ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பி ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து ஏ எழுது. புரியுதுங்களா? இது வந்து ஏவும் பியும் ஒரு
எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருப்பா. ஆனா இது மல்டிப்ளை பண்றது எப்படி இருக்கணும், ஏ அண்ட் பி ஆர் மல்டிப்ளிகேஷனுக்கு கன்ஃபர்மபிளா இருக்கணும். அப்படி இருந்தாலும் அப்படி பண்ண முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதும், செகண்ட் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சேமா வந்துருக்கும்பா. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ப்ராப்பர்ட்டி 5 போயிடலாம். ப்ராப்பர்ட்டி 5, இந்த ப்ராப்பர்ட்டி 5 என்ன பாத்தீங்கன்னா, ஜெனரலா வந்து மேட்ரிக்ஸ் எடுத்துட்டா A1 A2 A3 இப்படி சோ ஆன் மல்டிப்ளை பண்றப்போ A1 into A2 into A1 into A2 into so on AN வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கணும். this is nothing but of ரிவர்ஸ்ல டிரான்ஸ்போஸ் இண்டிவிஜுவலா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். AN transpose into AN minus 1 transpose into so on A2 transpose into A1 அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். A1 transpose இப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கு பேர் தான் ரிவர்சல் லா ஃபார் டிரான்ஸ்போஸ். இதுக்கு பேர் தான் ரிவர்சல் லா ஃபார் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸும் அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா சேம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இது ட்ரூன்னு எடுத்துக்கலாம். ஓகே, புரிஞ்சுன்னு அசியூம் பண்ணிக்கலாமா? ஓகேப்பா. இப்போ வந்து கவனிங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ என்ன கொடுக்குறோம்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டா அதே மேட்ரிக்ஸா இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்தா அதே மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதுதான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். A square matrix A, அதான் நல்லா பாருங்க. A square, இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் வரும். A square matrix A is symmetry if A transpose is equal to A, then it is known as symmetric matrix அப்படின்னு எடுத்துக்கணும். மற்ற மேட்ரிக்ஸ்கள் வராது. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நம்ம எடுக்க முடியும். ஆல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வராது. எந்தெந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு A transpose equal to A கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ், சாரி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு மேட்ரிக்ஸ் தரேன். இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடையாதான்னு சொல்லுங்க. மேட்ரிக்ஸ் A, இது வந்து AHG அப்படின்னு எடுத்துருக்கேன் பாருங்க. HG, இங்கே BFFC ன்னு எடுத்திருக்கேன். இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடையாதா சொல்லுங்க. இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடையாதா பாருங்க. இதை டிரான்ஸ்போஸ் எடுங்க. டிரான்ஸ்போஸும் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா சிமெட்ரிக். இந்த ரோவை காலமா எழுதுங்க. டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணும், ரோவை காலமா மாத்திக்கணும். அப்ப AHG ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க, அடுத்து HBF இங்க எழுதிக்கிங்க, நெக்ஸ்ட் இந்த GFC எழுதிக்கிங்க. சேமா தானே ஏன்னு வந்திருக்கு. அப்போ வந்து என்ன வந்துடும் சொல்லுங்கப்பா. அப்போ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்துருச்சு இல்லையா? அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்ப பாத்தீங்கன்னா இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா வரணும்னா இந்த டயகனல் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டயகனல் எலிமெண்ட்டுக்கு எபோவ் இருக்கிற எலிமெண்ட்ஸும் பிலோ இருக்கிற எலிமெண்ட்டும் ஐடென்டிக்கலா இருந்தாதான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வரும்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. அதாவது இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டயகனல் எலிமெண்ட்டுக்கு எபோவ் டயகனல் எலிமெண்ட்ஸும் பிலோ டயகனல் எலிமெண்ட்ஸும் ஈக்குவலா இருந்தா, ஐடென்டிக்கலா இருந்தாதான் இந்த மாதிரி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா வரும் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தானப்பா? ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தானே வருது. இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் வந்து என்னன்னு எடுத்துட்டோம்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் இன் திஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்றேன். அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் என்ன சொல்லுங்க, டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் இன் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து என்ன வரும்னா, ஃபார்முலா எழுதுறது கரெக்டா தப்பா சொல்லுங்க. n into n plus 1/2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் இன் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்முலா, n into n plus 1/2. இந்த ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேங்களா? வேணா பாருங்க, இது தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ். தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 3 into 3 plus 1/2 பண்ணணும். அப்ப 3 into 3 plus 1 4, 4/2 2 வந்துருச்சா. 2 into 3 6. அப்ப 6 எலிமெண்ட் பாருங்க, ABC HGF. இந்த 6 எலிமெண்ட்ஸ் வந்து டிஸ்டிங்க்ட் எலிமெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரிப்பா.
நெக்ஸ்ட் வந்து பாருங்கப்பா, இப்போ வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், நல்லா புரியணும் உங்களுக்கு. இது பாருங்க, ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A with real number entries then A plus A dash is a symmetric matrix அப்படின்னு சொல்றேன். அதாவது ஏதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல எல்லாமே ரியல் என்ட்ரிஸ் இருக்கு. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு டிரான்ஸ்போஸ் எடுத்து ஆட் பண்றேன். நல்லா கவனிங்க, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்து ஆட் பண்ணா இது வந்து ஒரு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இல்லையா? இந்த மேட்ரிக்ஸ் வேணா நம்ம எக்ஸாம்பிள் C ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் C இஸ் தி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்கப்பா. அதாவது ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A ரியல் நம்பர் என்ட்ரிஸ், ரியல் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம், தென் A plus A transpose must be a symmetric matrix அப்படின்னு சொல்றேன். அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், இது ரெண்டுமே ஆட் பண்ணா ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்றேன். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா கேட்டிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ப்ரூஃப் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக். இந்த C வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கணும்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா, டிரான்ஸ்போஸ் எடுத்து என்ன வரணும்? அப்போ மேட்ரிக்ஸா வரணும். அப்போ இந்த A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் வந்துச்சுன்னா கரெக்ட். அப்ப A பிளஸ் A டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் வரணும் இல்லையா? சரி பார்க்கலாம். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் ஒண்ணுதான், இல்ல தனித்தனியா டிரான்ஸ்போஸ் எடுத்து ஆட் பண்ணாலும் ஒண்ணுதானே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுங்க, பிளஸ் போட்டு செகண்ட் மேட்ரிக்ஸ்க்கு இப்படி டிரான்ஸ்போஸ் எடுங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிங்க. டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் என்ன வரும் சொல்லுங்க? A. அப்படி தானப்பா? இது வந்து இது மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் ஒபே பண்ணும். அப்ப ஒபே பண்ணுச்சுன்னா அப்ப A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப இது என்ன சொல்லுங்க? இது C தானே. அப்போ இது வந்து C டிரான்ஸ்போஸ், இது மொத்தம் C டிரான்ஸ்போஸ், இது C. அப்போ C டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் C வந்துருச்சு இல்லையா? அப்ப வந்து சிமெட்ரிக் வந்துருச்சு. அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா, மனசுல வந்து ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A with real number then A plus A transpose must be a symmetric matrix அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஓகே, இது புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். என்ன பார்க்க போறோம்ப்பா? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க. இந்த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கு அப்புறம் மைனஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்தா மைனஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னா அதுதான் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். அது வந்து AIJ n கிராஸ் n, அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து AIJவும் இது டிரான்ஸ்போஸ் எடுத்தா வரும் AJI தானே வரணும். இது ரெண்டு எப்படி இருக்கணும்? ஈக்குவல் பட் மைனஸ்ன்னு இருக்கும். இப்படின்னு இருந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் சொல்லுங்க? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் சொல்லுங்க? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வரணும்னா, அதாவது நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கும்போது டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து I ஈக்குவல் டு Jன்னு வந்திருக்கும். I ஈக்குவல் டு Jன்னு எழுதியிருந்தா அப்ப இந்த பிளேஸ்ல எழுதும்போது AIIன்னு எழுதுவோம், இந்த பிளேஸ்ல என்ன எழுதியிருப்போம்? மைனஸ் AIIன்னு போட்டிருக்கோம். ஸோ இது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா டுவைஸ் AII வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 0, then AII must be 0. அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்தா மைனஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வரணும். அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கணும்னா அதுல டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0வா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? அதாவது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல டயகனல் எலிமெண்ட்ஸ் மஸ்ட் பி 0 அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து வந்து என்ன கண்டிஷன்? ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்னு வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ் 0, அடுத்து வந்து AIJ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் AJIன்னு வந்திருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் என்ன வரும் சொல்லுங்க? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்படின்னா நான் ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுறேன் பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா ஸ்கியூ சிமெட்ரிக் கிடையாதான்னு சொல்லணும் நீங்க. இப்போ டயகனல் எலிமெண்ட்ஸ் 0ன்னு போட்டுட்டு இங்க இருக்கிற எலிமெண்ட் HGFன்னு போட்டுட்டு இங்க இருக்கிறது -HG -G -Fன்னு போட்டுட்டேன். இப்போ இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் வருமா வராதா? இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், இது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்படிதானே? இது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், இது தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்ப வந்து ஐயும் ஜேவும் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது இது மைனஸ் வந்துருது. எப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். வேணா டிரான்ஸ்போஸ் எடுத்து பாருங்க. இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டோம்னா என்ன வந்துரும் சொல்லுங்க? டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா 0
HG கரெக்ட்டுங்களா 0HG அடுத்து இது ஃபர்ஸ்ட் ரோ இப்படி எழுதிட்டோம் செகண்ட் ரோ எழுதுறோம் பாருங்க -H 0 F அடுத்து இது தேர்ட் ரோ எழுதுறோம் -G -F 0 ன்னு எழுதுறோம் இப்போ இதுல ஒரு மைனஸ் காமன் எழுது மைனஸ் வெளிய எடுங்க இல்லனா மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க பண்ணீங்கன்னா என்ன வந்துரும் மைனஸ் போட்டுட்டு 0HG இங்க -H 0F கரெக்ட்டுங்களா இங்க என்ன வந்துரும் -G -F இங்க 0 வந்துருச்சு அப்ப இது வந்து A ன்னு வந்துருச்சா அப்ப A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு -A சோ இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கணும்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் 0வா இருக்கணும் அடுத்து ij ith ரோ jth காலம்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு அப்படியே jth ரோ ith காலம் வரது மைனஸா வரும் இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா அது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் சரி இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன் ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க ட்ரேஸ் ஆஃப் a skew symmetric matrix is how much டக்குன்னு சொல்லுங்க யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க பார்க்கலாம் ட்ரேஸ் ஆஃப் a skew symmetric matrix equal to dash skew symmetric trace of a skew symmetric matrix எவ்வளவு ஆன்சர் சொல்லுங்க trace என்னது trace என்ன சொல்லியிருந்தேன் நானே sum of all the diagonal elements of the square matrix is known as trace of a matrix அப்படிதானே சொன்னேன் அதாவது trace of a matrix னா diagonal elements square matrixல diagonal elements எல்லாமே நம்ம ஆட் பண்ணா கிடைக்கிறது trace of a matrix skew matrixல diagonal இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் 0 அப்ப trace of a skew symmetric matrix is 0 அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஓகேங்களா சரிப்பா நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றேன் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க for any square matrix A with real number entries then A minus A transpose is a skew symmetric matrix அப்படின்னு சொல்றேன் இந்த ஸ்டேட்மென்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க அதாவது ஏதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மைனஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பண்ணா இந்த மேட்ரிக்ஸ் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் புரியுதுங்களா உங்களுக்கு இது ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்க இப்போ B என்றது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் B என்றது என்ன கிடைக்குது இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணா கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் B இப்போ B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் B ன்னு கிடைச்சதுன்னா அது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சரி இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து நல்லா கவனிங்க இப்போ என்ன பண்ணலாம் A மைனஸ் A டிரான்ஸ்போஸ்க்கு ஒரு டிரான்ஸ்போஸ் எடுக்கலாம் இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை செப்பரேட் பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதும் இல்ல தனித்தனியா டிரான்ஸ்போஸ் எடுத்து செப்பரேட் பண்ணாலும் சேர்ந்தானே அப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் மைனஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் இப்படி போட்டா இந்த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிங்க மைனஸ் ஒரு மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு திருப்பி டிரான்ஸ்போஸ் எடுத்தா அந்த மேட்ரிக்ஸ் A தான் கிடைக்கும் இதை எப்படி எழுதலாமா மைனஸ் ஆஃப் A மைனஸ் A டிரான்ஸ்போஸ் இப்படி எழுதிக்கலாமா எழுதிக்கூடாதப்பா சோ இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓகேவா அப்ப இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்லிடலாம் B ன்னு வச்சுக்கலாம் இது வந்து B ன்னு வச்சுக்கலாம் அப்ப என்ன வந்தது B டிரான்ஸ்போஸ் இது ஈக்குவல் டு மைனஸ் B சோ B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் B அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சு A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் A மைனஸ் A டிரான்ஸ்போஸ்ன்றது என்ன சொல்லுங்க ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இது A வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும் அப்படி இருந்தாதான் கரெக்ட் இப்போ இன்னொரு கண்டிஷன் சொல்றேன் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க ஒரு மேட்ரிக்ஸ் A ன்னு எடுத்துட்டு அது டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு டிவைட் பை 2 ன்னு போடுறேன் இப்படின்னு போட்டா இந்த மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்றேன் இந்த ஸ்டேட்மென்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க ஒரு மேட்ரிக்ஸ் A ன்னு எடுத்துட்டு பிளஸ் A டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு பை 2 போடுறோம் இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கரெக்ட்டுங்களா சரி இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க ஒரு மேட்ரிக்ஸ் A ன்னு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து மைனஸ் போட்டுட்டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் போட்டு பை 2 போடுறேன் இப்படி போட்டா இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்றேன் ட்ரூ ஆர் ஃபால்ஸா அதாவது இங்க ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம் இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 2 ல டிவைட் பண்ணா அது சிமெட்ரிக் தான் அதே மாதிரி இங்க ஒரு எலிமெண்ட்டுக்கும் 2 ல டிவைட் பண்ணா அது ஸ்கியூ சிமெட்ரிக் தான் கரெக்ட்டுங்களா புரியுதுங்களா அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அதை வந்து டிரான்ஸ்போஸ்ல ஆட் பண்ணி பை 2 போட்டா அது சிமெட்ரிக் தான் வரும் அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை செப்பரேட் பண்றோம் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்ல அதை டிவைட் பை 2 போட்டா அது என்ன கிடைக்கும்பா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் அப்ப இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் ஆட் பண்ணா நான் எழுதுறது கரெக்டா தப்பா சொல்லுங்க மேட்ரிக்ஸ் A கிடைக்குதா கிடைக்கலையா பாருங்க கிடைக்குது அப்படின்னா நான் இப்ப சொல்ற ஸ்டேட்மென்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லுங்க for every square matrix can be uniquely expressed as the sum of symmetric and a skew symmetric matrix அப்படின்னு சொல்லியிருக்கேன் புரியுதா நல்லா கவனிங்க for every square matrix can be uniquely expressed as the sum of symmetric and a skew symmetric matrix
ஒரு மேட்ரிக்ஸை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், சம் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ப்பா. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். மேட்ரிசஸ். சரி, இப்போ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியா சொல்றேன். இது எல்லாமே நம்ம செக் பண்ணா புரிஞ்சிடும் உங்களுக்கு, அதனால கவனிங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, let A be a square matrix, A be a square matrix, then A transpose is equal to A transpose A or symmetric matrix. சாரி, தப்பா சொல்லிட்டேன், ஒரு நிமிஷம் கவனிங்க. ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏன்னு இருக்கு, அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து மல்டிப்ளை பண்றீங்க, A into A dash போடுறீங்க, இப்படி பண்றீங்க. அண்ட் A transpose at A பண்றீங்க. இதுவும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான், இதுவும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A transpose is a symmetric matrix, A transpose A or symmetric matrix. Symmetric matrix அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். அந்த ஏக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு இதை செக் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். நெக்ஸ்ட் பாருங்க, all positive integral powers of a square matrix are symmetric. அதாவது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க, இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு. நல்லா கவனிங்க, all positive integral powers of a symmetric matrix are symmetric சொல்றோம். ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு பவர் எடுக்கிறேன், பவர் n எடுத்துக்கிறேன். அப்போ பாசிட்டிவ் பவர் எடுத்தோம்னா இது வந்து என்ன சொல்லிடுறோம், அதாவது A வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A பவர் பாசிட்டிவ் இன்டெகிரல் மல்டிபிள் இன் பாசிட்டிவ் இன்டெகிரல் பவர் எடுத்தா இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படி. அப்ப A வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A பவர் n இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், வேர் n இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எப்படி ப்ரூஃப் பாத்தீங்கன்னா, A பவர் n டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா இது எப்படி எடுக்கலாம், மேட்ரிக்ஸ் A வந்து n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா. அப்போ A டிரான்ஸ்போஸ் பவர் n ன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சோ அப்போ இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்கப்பா, தேர்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் நல்லா கவனிங்க, இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். இது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு, சிமெட்ரிக்னு எடுத்துட்டோம். இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு பவர் வந்து ஆட் இன்டெகிரல் பவர், பவர் வந்து ஆட் இன்டெகிரல் பவர், அதாவது ஆட் இன்டெகிரல் பவர்னா 2n + 1 போட்டா இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஸ்கியூ சிமெட்ரிக். இதே ஸ்கியூ மேட்ரிக்ஸ்க்கு ஈவன் இன்டெகிரல் பவர் போட்டா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். புரிஞ்சுங்களா? ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். ஸ்கியூ சிமெட்ரிக் என்ன அர்த்தம், A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -A தான வரணும். அப்போ பவர் வந்து நமக்கு ஆட் மல்டிபிள்ஸா இருந்துச்சுன்னா நம்ம ஆட் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 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 வந்துரும். அது ஈவன் டைம்ஸ் மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணி தான் பிளஸ் தானே வந்திருக்கும். அதனால ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு வந்து பவர் வந்து அந்த மேட்ரிக்ஸ்க்கு பவர் வந்து ஆட் பவர் எடுக்கிறீங்க, ஆட் பவர் எடுத்தீங்கன்னா ஆட் இன்டெகிரல் பவர் எடுத்தீங்கன்னா அது ஸ்கியூ சிமெட்ரியா இருக்கும். ஈவன் இன்டெகிரல் பவர்ஸ் எடுத்தீங்கன்னா அது என்ன ஆயிரும் சொல்லுப்பா, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா வந்துரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ப்ராப்பர்ட்டி 4 நல்லா பாருங்க. ப்ராப்பர்ட்டி 4, ப்ராப்பர்ட்டி 4ல என்ன சொல்றாங்கன்னா, ஏபிஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், A வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்துங்க, அண்ட் B வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துங்க. இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், A வந்து சிமெட்ரிக், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் எல்லாமே ஆல்ரெடி ஸ்கொயர்னு புரிஞ்சு போச்சு. B வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நல்லா பாருங்க, ஆனா B யோட ஆர்டரும் A க்கு ஆர்டரும் சேமா இருக்கும். B ஆர்டரும் A ஆர்டரும் சேமா இருந்தா இப்ப நான் சொல்றதெல்லாம் பாருங்க, -A KA A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ், இன்வர்ஸ் பத்தி அப்புறமா சொல்றேன், A பவர் n அண்ட் B டிரான்ஸ்போஸ் AB, இது எல்லாமே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பா, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அதாவது A சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்தா B வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா ஏவும் B சேம் ஆர்டரா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா -A KA A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் A பவர் n, இது பாசிட்டிவ் இன்டிஜர், n வந்து பாசிட்டிவ் இன்டிஜர். அடுத்து B டிரான்ஸ்போஸ் ஆஃப் A into B, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கணும், வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா புரிஞ்சிடும். இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நமக்கு வந்துடும். ஓகே, இது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பாருங்க A and B are property 5. Property 5 என்ன சொல்றாங்கன்னா A and B are two skew matrix. இந்த ரெண்டுமே skew symmetric matrix. Skew symmetric matrix அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. Skew symmetric matrix. அப்படின்னு இருந்துச்சுன்னா A plus or minus B, AB minus BA. நல்லா பாருங்க, அதாவது A plus or இது ஒரு நிமிஷம் கவனிப்போம். A plus or minus B, AB minus BA, AB minus BA. இது எல்லாமே வந்து என்ன பாத்தீங்கன்னா skew symmetric னு வரும். Skew symmetric னு வரும். அதே இதுல வந்து AB plus BA வந்து symmetric matrix னு வரும். Symmetric matrix அப்படின்னு வரும்பா. ஓகேங்களா? சோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதுலயே வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி 6 என்ன பாத்தீங்கன்னா A and B, A and B வந்து two symmetric matrices, two symmetric matrices அப்படின்னு இருந்தா இதுல A plus or minus B யும் AB plus BA வும் இது எல்லாமே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆகும். Symmetric matrices. இதே இதுல வந்து AB minus BA வந்து skew symmetric னு வரும். Skew symmetric அப்படின்னு வந்திருக்கும்பா. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட் கவனிங்க, ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். இப்ப பார்க்க போறது ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். A square matrix A is said to be orthogonal matrix if AA transpose equal to identity matrix. புரியுதுங்களா? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸா இருக்கணும்னா அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன்டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லிடுறோம், ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் சொல்லிடுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இதுல என்ன எழுதலாம் நம்ம? பாயிண்ட் வந்து AA டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு வருதுன்னா அப்போ A வந்து அந்த பக்கம் போயிருச்சுன்னா என்ன ஆயிரும்? A இன்வர்ஸ் ஆயிரும். அதாவது A ஈக்குவல் டு A இன்வர்ஸ் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? A ஈக்குவல் டு A இன்வர்ஸ் வந்துடும் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இஃப் A and B are, அடுத்து வந்து இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, A and B ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகோனல் வச்சுங்க. A and B are ஆர்த்தோகோனல் அப்படின்னு இருந்துச்சுன்னா then A into B also orthogonal, is also orthogonal. அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏவும் பியும் ஆர்த்தோகோனலா இருக்குன்னா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா if A is orthogonal, மேட்ரிக்ஸ் A வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ், ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் ஆச்சுன்னா A இன்வர்ஸும் அடுத்து A டிரான்ஸ்போஸ் இது ரெண்டுமே எப்படி இருக்கும்னா ஆர்த்தோகோனல், ஆர் ஆல்சோ ஆர்த்தோகோனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ அப்ப வந்து உங்களுக்கு ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் புரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னா மேட்ரிக்ஸ்ல கான்ஜுகேட் நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ்ல கான்ஜுகேட் நம்பர்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம கான்ஜுகேட் எடுத்து எழுதிட்டோம்னா அதான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. இப்போ 2 + 5i
அடுத்து வந்து 3 minus I 7. அடுத்து இங்க -2i, இங்க 6 plus I, 7 minus 5i, 1 minus I, இங்க 3, இங்க வந்து என்ன பண்றோம் 6i போட்டுட்டு இப்போ வேற i = √(-1) தெரியும் உங்களுக்கு. இப்போ இது காஞ்சுகேட்னா எப்படி பண்ணணும்னா மேல வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம், பார். இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏன்னு வச்சுக்கிறோம். ஏ பார்னு போட்டா என்ன அர்த்தம்? காஞ்சுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். ஏ பார் என்ன சொல்லுங்க? காஞ்சுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துங்க. இப்போ இது காஞ்சுகேட் எடுத்து என்ன வருது பாருங்க. காஞ்சுகேட் எடுக்க தெரியல, ஒவ்வொரு எலிமெண்ட்டும் காஞ்சுகேட் எடுத்து எழுதிருங்க. 2 minus 5i, இங்க 3 plus i, இது 7 அப்படியே எடுத்துரும். இது வந்து 2i வந்துரும். இங்க 6 minus i, இது 7 plus 5i, கரெக்டா? இங்க 1 plus i, இங்க 3 அப்படியே போட்டுங்க. இங்க -6i. ஓகே, அப்போ ஒவ்வொரு இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் எடுத்துட்டோம்னா அதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். இது ஏ பார்னு எடுத்து எழுதிடணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 1 வந்து காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்க்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் எடுக்கிறீங்க. காஞ்சுகேட் ஆஃப் காஞ்சுகேட் மேட்ரிக்ஸ் வந்து என்ன எழுதலாம்? ஏன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிட்டு காஞ்சுகேட் எடுத்தாலும் இல்லைன்னா ஒவ்வொரு மேட்ரிக்ஸை காஞ்சுகேட் எடுத்துட்டு ஆட் பண்ணாலும் சேம் தான்ப்பா. ஓகே, அப்படின்னு வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி 3 வந்து ஒரு மேட்ரிக்ஸுக்கு கே ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணிட்டு காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ணாலும் இல்லைன்னா மேட்ரிக்ஸை காஞ்சுகேட் எடுத்துட்டு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது மேட்ரிக்ஸ்க்கு கே ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணிட்டு காஞ்சுகேட் எடுங்க, இல்லைன்னா காஞ்சுகேட் எடுத்துட்டு கே மல்டிப்ளை பண்ணாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி 4 பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு காஞ்சுகேட் எடுத்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னா ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் வர்றது சேம் ஆன்சர் தான் போகும். ஆனா வந்து இங்க என்ன பண்ணோம், அந்த மல்டிப்ளிகேஷன் வருதுனால இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் என்னது கன்ஃபர்மபிள் ஃபார் மல்டிப்ளிகேஷன் வருதா செக் பண்ணிக்கணும். அப்படி இருந்தாதான் இது வரும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காஞ்சுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்.